ஹலோ மெடிக்கோஸ், நீட் 2025க்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா neet.nta.nic.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நான் இந்த லிங்க்கை வந்து டைரக்ட் லிங்க்கை டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் நியூ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணுமா, உங்கள் ஓல்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வருமா, எங்கெங்கே நீங்கள் சைன் பண்ணணும், ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணணுன்றதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். நான் மொத்தம் 3 பேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 பேஜ் அட்மிட் கார்டு, தேர்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்கு. நான் 3 பேஜுமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், மோட் ஆஃப் அத்தன்டிகேஷன் டியூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆதார் தான் மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆதார் கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் தான் எடுத்துகிட்டு போகணும். நான் ஆதார் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஆனால் போகும்போது டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் அட்மிட் கார்டில் இருக்குது என்ன அத்தன்டிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் மீடியம் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மீடியம் தான் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இது வந்து பாருங்கள், ரிப்போர்ட்டிங் டைம் இந்த ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 AM IST கொடுத்துருக்காங்க. 11 AMனா 11 AMக்கு உள்ள கேட்டுக்கு போயிடுமா அப்படி இல்லைங்க. நீங்கள் 11 AMக்கு அந்த எக்ஸாம் சென்டர் நியர் போயிடுங்க. அதாவது காம்பவுண்ட் இருக்கும், கேட்ஸ் இருக்கும், கேட்ஸ் நியர் போயிடுங்க. நீங்கள் கார்லையோ இல்லை வண்டியில் போகிறீங்கன்னா அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள். 11 சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு 11K நீங்கள் உள்ளே போக வேண்டாம். 11K கூட உங்களை அலோவ் பண்ணுவாங்க உள்ளே. ஆனால் 11K உள்ளே போயிட்டீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 1:45 அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கணும், யார்ட்டையும் பேச முடியாது, எதுவுமே பண்ணணும். அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஹெட்டேக் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் போக வேணாம். எனக்கு 11:30 இருக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் டைம் போகணும் வேண்டாம், நான் எப்போ போகணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அரௌண்ட் ஒரு 12:30 நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்ரூம்லாம் போய்ட்டு ஒரு 12:30க்கு நீங்கள் கேட்டில் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு செக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் எக்ஸாம் ஹால் உள்ளே போகிறதுக்கு அந்த சென்டர் அந்த ரூம் இருக்கும், அந்த ரூம் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பிஃபோராக போகிறது சஜஸ்டிவ் இல்லை, ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, கேட் க்ளோசிங் டைம் வந்து 1:30 கொடுத்துருவாங்க, அதுவும் ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 1 o'clock வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அரௌண்ட் 12:30 நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ராசஸிங்லாம். ஓகேங்களா, உங்களுக்கு டெஸ்ட் சென்டர் நேம் கொடுத்துருப்பாங்க, நியர்பை அட்ரஸ் லொக்கேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். அங்கே வந்து நீங்கள் என்ன பேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ ஆஸ் சேம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி அஃபிக்ஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் நல்லா பாருங்க, எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிடணும். சேம் எக்ஸாம் அப்லோட் பண்ணிருப்பீங்களா அதே ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், அந்த ஸ்டாம்ப் அந்த இங்க் பேட் இருக்குல்ல அதில் வச்சு உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷனை ஹரிசாண்டலாக இப்படி வைங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு இதுவும் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். அப்புறம் பாருங்கள், கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்குது, இது வந்து நீங்கள் வீட்லேயே போடக்கூடாது. எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு எக்ஸாமினர் உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்கள் இப்போ சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவங்க முன்னாடி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, சைன் பண்ணவே கூடாது. அதுக்கு தான் நான் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள், டு பி டன். உங்கள் ஹோமில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம், எக்ஸாமில் போய் என்ன பண்ண சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். சிக்னேச்சர் வந்து எக்ஸாம் சென்டரில் போய் தான் பண்ணணும். நீங்கள் வீட்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோவும் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அது மட்டும் வச்சுருங்க. ஓகேங்களா, பேஜ் 1ல் இவ்வளோ தான். பேஜ் 2 போனீங்கன்னா பெருசாக ஒரு காலம் இருக்கும் ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாருங்க ப்ராக்கெட்டில் த கேண்டிடேட் அண்ட் இன்விஜிலேட்டர் டு சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் ஆஸ் இண்டிகேட்டட் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோன்னு இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து பிஃபோர் த எக்ஸாம் சென்டர் மேலே மென்ஷன் பண்ணலையே, அப்போ நான் இங்கே பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்படியே நீங்கள் கீழே ஏன் பண்ணக்கூடாதுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நானும் அதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓகே. சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர் அவங்க எந்த வேலையும் கிடையாது. அப்படியே ரைட்டில் பாருங்கள், கேண்டிடேட் சிக்னேச்சர், அதுவும் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் போயிட்டு இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நீங்கள் பண்ணணும். சிக்னேச்சரில் நீங்கள் எந்த கையுமே வைக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த போஸ்ட் கார்டு சைட்டு அந்த போஸ்ட் கார்டு ஃபோட்டோலையும் நீங்கள் சைன் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் பண்ணணும் போட்டிருப்பாங்க, ரைட் சைடில் இன்விஜிலேட்டர் பண்ணணும் போட்டிருப்பாங்க. அப்போ நான் இங்கே லெஃப்ட் சைடில் போட்டு எடுத்துகிட்டு போயிடணும்னா போட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே பாருங்கள், இன்விஜிலேட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், முன்னாடி இருக்க சைனும் அந்த செகண்ட் பேஜில் இருக்க சைனும் ஒரே மாதிரி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ முன்னாடி பேஜில் நீங்கள் எங்கே சைன் போடணும் அங்கே போய் தான் போடணும். ஸோ இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ சைனும் நீங்கள் அங்கே தான் போய் போடுவீங்க. நானும் எக்ஸாம் எழுதும்போது நான் அங்கே தான் போய் போட்டேன். ஸோ நீங்கள் சைன்லாம் நீங்கள் போட வேணாம், ஜஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் 2 ஃபோட்டோ ஓட்டணும். முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடணும். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் மட்டும் வைக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் தம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் தான் முக்கியமாக நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா பாயிண்ட் நம்பர் 6ல் பாருங்கள், இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டாங்க. பேஜ் நம்பர் 1 தான்
செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதுவும் அட்டாச் ஆயிருக்கு. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து தனியாக ஒரு ஃபார்ம்லாம் இல்லை, அந்த உங்களுக்கு இருக்குல்ல சென்டர் டீடைல்ஸ் கூட கீழே செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் ஒரு காலம் இருக்கும். அதை நம்ம சைன் பண்ணி அந்த தம்பு வைக்கிற இடலாம், அதுதான் செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங். ஒரே பேஜ் தான், தனியாக செல்ஃப் டிக்ளரேஷன்லாம் பேஜ் கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும். தேர்ட் பேஜ் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எத்தனை பேஜ் நான் எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 பேஜ் தான் எக்ஸாம் சென்டருக்குள்ளே கொண்டு போவீங்க. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா நீங்கள் அதை படித்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியில் 2 காப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, மெயின் காப்பியாக. ஓகேங்களா? பேஜ் 1 பேஜ் 2 இருக்குல்ல, அது 2 காப்பியாக எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட்டாகவே எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட்டாக எடுத்துகிட்டு எல்லாமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 காப்பி வச்சுக்கோங்க. 3ஆவது இன்னொரு காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணாமல் எதுவும் தம்பு இம்ப்ரெஷன்லாம் வைக்காமல் ஒரு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேஃப்டி பர்பஸ்க்காக தான். மேபி ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு வாட்டர் ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செகண்ட் ஒரிஜினல் காப்பி எடுத்துடலாம். அப்படியே இல்லைனும் அடிஷ்னலாக தேர்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போகிறது சேஃபாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் லொக்கேஷன் ஒரு சிலருக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லாமல் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் வந்துருக்கலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் 1 டே பிஃபோராகவே போய் உங்களோட எக்ஸாம் அவென்யூவை செக் பண்ணிக்கோங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போக வேணாம், உங்கள் பேரண்ட்ஸ் அனுப்பி எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன திங்ஸ் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப், இது முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுன்னு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எடுத்துன்னு போகணும். என்ன ஃபோட்டோ? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? அது எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, அட்டனன்ஸ் ஷீட் ஒன்று சைன் வாங்குவாங்க, அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிரிண்ட்லாம் எடுக்கிறோம்ல அட்மிட் கார்டு, அது வந்து A4 ஷீட்டில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அவங்களோட அந்த சர்டிஃபிகேட், அவங்கள என்னென்ன ரெக்வயர்டோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுதான் முக்கியம், கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு பிரிங் த அப்டேட்டட் காப்பி ஆஃப் தேர் ஆதார் கார்டு. நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்களா, 10th மார்க் ஷீட் படி அப்டேட் பண்ண சொன்னாங்க ஆதாரில், அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் வீட்டில் கார்டெலாம் வரல ப்ரோ, ஆனால் ஆன்லைனில் அப்லோட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆன்லைனில் இருக்க அப்லோட் பண்ண கார்டை கலர் பிரிண்ட் எடுத்து அதை லேமினேட் பண்ணி கொண்டு போங்க. சிம்பிள். ஓகேங்களா? ஓல்டு கார்டு எடுத்துகிட்டு போவேன்னா அப்டேட் பண்ண கார்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது நான் திரும்பவும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அண்ட் இது முக்கியமாக எந்த ஒரு ரஃப் ஷீட்ஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் அந்த ரஃப் ஷீட்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அவங்க தனியாக அலோகேட் பண்ணியிருப்பாங்க கொஸ்டின் பேப்பரில், நீங்கள் அங்கே தான் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ திருப்பி போடணுமே ப்ரோ, அப்போ டைம் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸாமினர்ஸ்க்கு தெரியாத மாதிரி ஸ்மாலாக ரொம்ப பெருசாக நீங்கள் எழுதக்கூடாது. கொஸ்டின் பக்கத்தில் சின்ன கால்குலேஷன்னா சின்னதாக நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் மற்றவங்களுக்கு நல்லா தெரிய மாதிரி போல்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஸ்மாலாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் சின்ன ஒர்க் அவுட்லாம் கொஸ்டின் பக்கத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பெரிய கால்குலேஷன்லாம் பின்னாடி திருப்பி பண்ணிக்கோங்க. ஓகே? அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் எதுவும் விட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் நடுவில் பிரேக்ஸ்லாம் உங்களுக்கு விட மாட்டாங்க. உங்களுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணுற, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணால் சென்டர் போகிறதுக்கு முன்னாடியே உள்ளே போய்ட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை அங்கே கிளாஸ் ரூம் உள்ளே போய்ட்டு சும்மா உட்காந்துருக்கும் போது அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் போய்ட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துங்க. இன் பிட்வீனில் அலோவ் பண்ண மாட்டாங்க எமர்ஜென்சினா கூட. ஓகே? ஆனால் இன் சம் கேஸ் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தால் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் பிரெயின் வந்து அதில் ஆக்டிவிட்டியில் டைவர்ட் ஆகிட விட்டுறக்கூடாது. சரிங்களா? இப்போது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் உங்களுக்கு தெரியல, மற்றபடி எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் பண்ண விட சொல்லியிருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது ஒன்று கேட்கணும்னா என்டி அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்லையும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். இதுதாங்க தெளிவாக நான் சொல்ல வேண்டியது. திரும்ப ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு தான் சிக்னேச்சரில் சைன் பண்ணணும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஃபோட்டோ வரணும், பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைடு ஒட்டணும். லெஃப்ட் அண்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கணும். 2 ஒரிஜினல் ரெடி பண்ணிக்கோங்க. தேர்ட் காப்பி எதுவும் சைன்லாம் பண்ணாமல் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 ஃபோட்டோவே நீங்கள் எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெஸ் கோடு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த இடத்துல போயிட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. முன்னாடியே அவங்க சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக போய்க்கோங்க. நீட் எக்ஸாம் டே உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ஒரு செப்பரேட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலன்னா ஐ கார்டில் லிங்க் வரும், அதை டச் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து டில் நீட் எக்ஸாம் அண்ட் ஆஃப்டர் நீட் எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் பயப்படாதீங்க. Stay hydrated, stay focused, and thanks for watching.